வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது காய வச்ச பச்சை பட்டாணி 1 கிளாஸ் எடுத்துருக்குறேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை பட்டாணி கேஸ்ட்ரிக்ன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்து வேக வச்சு நான் 5 விசில் விட்டதுனால நல்லா குழஞ்சிடுச்சு. நீங்கள் 2 விசில் விட்டாலே போதும். இப்போ அது நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெயும் ஜீரகமும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி ஊற்றிட்டா நம்ம சுவையான பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் 5 விசில் விட்டதுனால கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. நீங்கள் 2 விசில் விடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும், அப்புறமா 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு 20 போல் கேஷ்யூ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சு இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பாசிப்பருப்பு வெந்த பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ஒரு பிஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆட்டி எடுத்தாச்சு. எனக்கு சர்க்கரை பத்தலை, இன்னும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு, நான் 4 சின்ன கப்பாக எடுத்துன்னுக்கிறேன். 4 கப்பு கோதுமை மாவு போட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பட்டர் அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் இது நல்லா ஊறட்டும். ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாகும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டி மாதிரி கொஞ்சம் பெருசாக மாவு எடுத்துன்னு தட்டிக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப் வராது, நான் ஷேப் கொடுத்துக்கினேன். இப்போ சென்டரில் கட் பண்ணிக்கலாம். ரொட்டி பராத்தா செய்ய வராதும் கூட இது ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா மசாலாவை ஒரு சைடு வந்து நம்ம வேக வச்ச பருப்பு, உப்பு மசாலா எதுவும் போடாத பருப்பையும், ஒரு பக்கம் வந்து நம்ம சீஸையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி உருட்டி எடுத்து நல்லா கோன் ஷேப்பில் உருட்டி எடுத்தால் நம்ம சுவையான புதினா காரம் ரொட்டி கார பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இது கார பராத்தா பருப்பில் போட்டது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம சுவையான காரம் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது நம்ம ஸ்வீட் பராத்தா செய்யலாம். அதுக்கு மாவு எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் வெல்லம் கலந்து மிக்ஸ் பண்ணதே போட்டுடலாம். கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். ஒரு பக்கம் நம்ம பன்னீர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது காரப்பரத்தால் சீஸ் வச்சேன், இதில் பன்னீர் வச்சுக்கலாம். இப்போ கோன் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு இப்போ தட்டி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா தட்டி ஆகிடுச்சு. இப்போ தவாவில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் போட்டு தடவி எடுத்தால் சூப்பராக இருக்கும். பட்டர் போட்டணும் பட்டர் போட்டு தடவி எடுத்தால் சூப்பராக இருக்கும். வெறுமனே சுட்டு எடுத்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் பட்டர் போட்டு தடவி சுட்டு எடுத்துட்டேன். நம்ம சுவையான கார பராத்தாவும் ஸ்வீட் பராத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குழம்பு கூட, பச்சை பட்டாணி குழம்பு கூட, அது காய வச்ச பச்சை பட்டாணி பாருங்கள் எவ்வளோ லேயராக வரும்ன்ட்டு. சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்வீட் பருப்பு போட்டது எவ்வளோ லேயராக வந்திருக்கு பாருங்கள். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சீஸ் போட்டு நம்ம புதினா எல்லாம் போட்டு செஞ்சது பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்துருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம்.